ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குரூப் 2ல கேட்டால் ஒரு முக்கியமான ரீசனிங் சம் பார்க்குறோம். ஓகேங்களா? 9 பாக்ஸஸ் இருக்கும்ல, அந்த சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிக்கு நடுவில் இருக்குது. அப்போது ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் 5, 1 2 3 4 5. அப்போ ரெட்டுங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன், மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே. மஞ்சள் பெட்டி அப்படிங்கிறது வெள்ளை பெட்டிக்கு உடனே மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது கண்டிஷன், 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டி. 1 2 3 3 பாக்ஸுக்கு நடுவில் தான் 3 பாக்ஸ் தான் இருந்ததுன்னா எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த்து கண்டிஷன், சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிக்கு நடுவில் எவ்வளோ இருக்கோ அதே தான் பிளாக்குக்கும் ப்ளூக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கண்டிஷன் பாருங்க, நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. அப்போ மஞ்சளுக்கும் நீல பெட்டிகள் உள்ள 1 2 3 4 5. அப்போ 4 பாக்ஸுக்கு மேலே இருக்கணும். அப்போ ப்ளூங்கிறது இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அடுத்த கண்டிஷன் பாருங்க, ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் உள்ளது. ப்ளூ இங்கே போட முடியாது, இங்கே போட்டால் ஆரஞ்சு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 பாக்ஸ் வந்துடும். அப்போ ப்ளூவை இங்கே போட்டால் தான் நமக்கு ஆரஞ்சு அப்படிங்கிறது இங்கே போட முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளூவுக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இளஞ்சிவப்பு அப்படிங்கிறது பிங்க்கு. அப்போது இம்மீடியட்னு சொல்லலை, அதனால் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல போட்டுக்கலாம். ஆனால் ப்ளூங்க வரதுனால 2 பாக்ஸுக்கு அடுத்து பிளாக் வரணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளூக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் தான். அப்போது இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலே கீழே உள்ளது? இதான் நமக்கு பிளாக்கு. பிளாக்குக்கு மேலே பிங்க் இருக்குது, கீழே க்ரீன் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.